செங்கடலை இலக்கு வைக்கும் ஹவுதிகள். ஹோர்மூஸை தொடர்ந்து மூடப்படும் மற்றுமொரு நீரிணை. கேள்விக்குறியாகும் உலக வர்த்தகம். உலக பொருளாதாரம் இன்று ஒரு மிகப்பெரிய நெருக்கடியின் விளிம்பில் நிற்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு 2 முக்கிய கடல் வழித்தடங்கள் ஒரே நேரத்தில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. ஈரானின் ஹோர்மூஸ் நீரிணை மூடலும் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் பாப் எல் மண்டேப் எச்சரிக்கையும் உலக நாடுகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இதன் பின்னணி என்ன? இதனால் நமக்கு என்ன பாதிப்பு? விரிவாக பார்க்கலாம். முதலில் ஹோர்மூஸ் நீரிணை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இந்த நீரிணையை அதிரடியாக மூடியுள்ளது. இந்த வழியாக செல்லும் எந்த ஒரு கப்பலும் அழிக்கப்படும் என ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கை சாதாரணமானது அல்ல. ஏன் இது முக்கியம்? உலகின் மொத்த எண்ணெய் தேவையில் 20% அதிகமான ஏற்றுமதி இந்த ஒரு பாதை வழியாகத்தான் நடக்கிறது. வளைகுடா நாடுகளை உலகத்துடன் இணைக்கும் மிக முக்கியமான நுழைவாயில் இது. தற்போது இது மூடப்பட்டிருப்பதால் உலக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகம் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டதால் வணிக கப்பல்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையான பாப் எல் மண்டேப் வழியாக பயணிக்கத் தொடங்கின. செங்கடலில் அமைந்துள்ள இந்த நீரிணை வழியாகத்தான் சூயஸ் கால்வாயை அடைய முடியும். ஆனால் இப்போது அங்கும் ஆபத்து சூழ்ந்துள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ள ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பாப் எல் மண்டேப் வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என எச்சரித்துள்ளனர். ஹவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தங்களின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் இந்த 2 முக்கிய கடல் வழித்தடங்களும் முடக்கப்பட்டால் என்ன ஆகும்? எரிபொருள் தட்டுப்பாட்டால் பெட்ரோல், டீசல் விலை விண்ணை தொடும். ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கிடையிலான வர்த்தகம் முற்றிலும் நின்றுவிடும். உணவுப் பொருட்கள் முதல் மின்னணு சாதனங்கள் வரை அனைத்தின் விலையும் உயரும். உலக நாடுகள் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்த நெருக்கடியை குறைக்க முயற்சி செய்து வந்தாலும் போர் பதட்டம் குறையாமல் இந்த சிக்கலுக்கு தீர்வு கிடைப்பது கடினம் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். கடல் வழி பாதைகள் என்பது ஒரு நாட்டின் சொத்து அல்ல, அது உலக வர்த்தகத்தின் உயிர் நாடி. இந்த உயிர் நாடி துண்டிக்கப்படுமா அல்லது அமைதி திரும்புமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.